அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய ரெசிபி என்னென்னா, குயிக்காக அதே சமயம் ஈஸியாகவும் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க கேட்டால் நீங்கள் உடனே செஞ்சு கொடுத்துடலாங்க. அந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான் இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுத்தோம்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப்பு இருக்காங்க. நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துட்ருக்கேன். அதில் வந்து ஒரு 4 ஏலக்காய் நம்ம போட்டுடலாம். நல்ல நைஸ் பவுடரை நம்ம வந்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். அந்த ஏலக்காவோடு சேர்ந்து இந்த சுகர் வந்து அரையணுங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அது ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அதுலேயே ஒரு முட்டையை நான் வந்து போட்டுக்க போகிறேன். இப்போ நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க இது. அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இருக்கும் தூள் உப்பு நான் வந்து சேர்த்துட்ருக்கேன். ஸ்வீட் எடுத்து காட்டுறதுக்கோசரம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து தூள் உப்பு சேர்த்துருக்கேங்க. நல்லா ஸ்பூனால் நல்லா பீட் பண்ணிவிட்டு, ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டேன். ஸ்மூத்தாக பீட் பண்ணிவிட்டு 1 கப்பு இருக்குங்க கோதுமாவை நான் வந்து சேர்த்துட்ருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். 1 கப்பு நான் வந்து மாவுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப்பு நான் வந்து பசும்பால் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் எந்த ஒரு கட்டிகள் படாது உங்களுக்கு. பாருங்கள், இருக்கிற மீதமான பாலை நான் எல்லாத்தையும் ஊற்றிடுறேன். நம்ம பத்தலை அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா கொஞ்சோன்னு ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃபைனலாக. பாருங்கள், ஒரு திக்காக தான் இருக்குது உங்களுக்கு. இதில் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து பசும்பால் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப திக்காகவும் இல்லாத ரொம்ப லூஸாகவும் உள்ளது நீங்கள் ஒரு திட்டமான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதேமாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. கைவிடாத நல்லா ஒரே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கோதுமை மாவில் நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க. நீங்கள் வந்து மைதா மாவில் வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துற போகிறோங்க. நம்ம ஒரு போண்டா போட்டால் எந்த சைஸ்க்கு நம்ம வந்து போடுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு எடுத்து நீங்கள் வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோ தூரம் சாஃப்டாக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம நினச்ச உடனே ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கணும்னு தோணும் போது நம்ம வந்து இதை செஞ்சிடலாம். குழந்தைங்களும் அதே சமயம் விரும்பி சாப்பிட்ருவாங்க இது எல்லாத்தையும். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிச்சு எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியது தான். கொஞ்சம் கூட உங்களுக்கு எண்ணெயும் இருக்காது. அதே சமயம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். மீதம் இருக்கிற மாவு பேட்டரை எடுத்து நான் போட்டு ரெடி பண்ணிட போகிறேங்க. ஒரு ஈவினிங் டைமில் இதை வந்து நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இது செய்யறதுக்கு கரெக்டாக ஒரு 1/2 hour தாங்க ஆச்சு எனக்கு. நீங்கள் கோதுமை கையில் இருந்தாலே போதும், இந்த ரெசிபியை நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறேங்க. அப்படியே கையில் எடுக்கும்போதே அவ்வளோ தூரம் லேஸாகவும் இருக்குது, செம ஸ்மூத்தாக சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க. டேஸ்ட் வந்து சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹெல்த்தான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.